தாவேகா பற்றி மட்டுமே பேசுகிறாங்க திமுகவில் அப்படின்னா அவர் சொல்கிறது உண்மை. தாவேகா பற்றி ஜாடமாடியாக பேசுகிறாங்க. ரொம்ப பகிரங்கமாக பேசுகிறது பாஜக பற்றி, அதற்கு இணையாக பேசுகிறது அதிமுக பற்றி. மிச்சம் நீங்கள் ஒரு திமுக தலைவர் அல்லது திரு உதயநிதி அல்லது 2ஆம் 3ஆம் கட்ட தலைவர் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க 100 நிமிஷம் பேசுனாங்க அப்படின்னா அதில் 85 நிமிஷம் பிஜேபி ஏடிஎம்கே தான் பேசுகிறாங்க. ஒரு 15 நிமிஷம் அதையும் ஜாடமாடியாக பேசுகிறாங்க. ஆனால் இவர் ரொம்ப பிரில்லியண்ட்டாக அந்த 15 நிமிஷத்தை முன்னிறுத்தி எங்களை தான் இருக்கிறாங்க, அப்போ எங்களுக்கு அவங்கள தான் போட்டின்னு பண்ணுறாங்க. ஆனால் உண்மை இல்லை. நீங்கள் திரு ஸ்டாலின்ட்டையோ திரு உதயநிதிட்டையோ உங்களுக்கு எதிரி விஜயா எடப்பாடி பழனிசாமியான்னு கேட்டிங்கன்னா எளிமையான பதில் கிடைக்கும். அது அவங்களுடைய ஃபோக்கஸ் ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கே தான். அதை தான் இவர் திரும்ப பார்க்குறாரு. நான் ஏற்கனவே ரொம்ப முன்னாடியே சொன்னது, திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு அரசியலில் திமுகவை வெல்லணும் அப்படின்னா முதல்ல அவர் நாம் தமிழரை வெல்லணும், அதற்கப்புறம் பிஜேபி மாதிரி காங்கிரஸ் மாதிரி 2ஆம் 3ஆம் கட்டங்களில் வெல்லணும், அதுக்கப்புறம் அதிமுக வெல்லணும், அதுக்கப்புறம் தான் திமுக வெல்ல முடியும். நான் நம்பர் 1 கட்சியாக இருக்கிறாங்க. அப்போ அவர் நினைக்கிறாரு நம்ம காங்கிரஸ் பிஜேபி நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரி கட்சியெல்லாம் வென்றுட்டோம் அவர் மனதில் நினைக்கிறது. அப்போ இப்போ நம்ம ஏடிஎம்கே சர்பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டிஎம்கே வர்சஸ் டிவிக்கே நிப்பாட்டிடலாம். அப்போ ஏடிஎம்கே புறக்கணிக்கிற மாதிரியும் அவமதிக்கிற மாதிரியும் அவங்கெல்லாம் ஒரு போட்டியே கிடையாது மாதிரி ஓரம் கட்டி வச்சுட்டு நம்ம நேரடியாக டிஎம்கே வச்சு பண்ணோம்னா நம்ம டிஎம்கே வர்சஸ் டிவிக்கேங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம்னு நினைக்கிறாரு.